பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைத்து சமய தலைவர்களை விழித்தவனாக கௌரவ அமைச்சர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் சக வேட்பாளர்கள், தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபோவன் வணக்கம். எமது நாட்டின் மிக நீளமான பிரதேச சபையை கொண்ட கட்பிட்டி பிரதேச சபையின் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் வேட்பாளராக இந்த மேடையில் உரையாற்றதையிட்டு பெருமிதம் கொள்கின்றேன். ஊழலற்ற புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்பும் மிக உன்னத பணியில் நானும் ஒருவனாக எமது மக்களுடன் இணைகின்றேன் என்பதையும் இட்டு பெருமிதம் கொள்கின்றேன். உண்மையிலேயே எமது கட்பிட்டி பிரதேசமானது அனைத்து வளங்களையும் கொண்ட பிரதேசம். இப்பிரதேசத்தில் விவசாயம், மீன்பிடித்துறை, சுற்றுலா போன்ற அனைத்துமே எங்களுக்கு வளமாக உள்ள இந்த பிரதேச சபையின் சென்ற கால அரசியல் ஊடாக நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். எமது பிரதேசத்தை அனைத்து வளங்களாலும் நாங்கள் ஆளும்போது எங்களுக்கு மிகவும் உற்ற நண்பனாக இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி எமக்கு கிடைத்துள்ளது. இதனூடாக நாங்கள் சென்ற முறை கொன்ற வெற்றியினூடாக இம்முறையும் எமது பிரதேச சபையை வெற்றி கொண்டு தேசிய மக்கள் சக்தியினூடாக எமது வளங்களை பாதுகாத்து வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எமக்கு வாக்களித்து எமது சபையை வென்று தருவீர்கள் என நம்பிக்கையுடன் இச்சபையை வெல்லும் பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த ஐயப்பாடுடன் அமையுமாயின் இந்த மக்கள் சக்தியில் அனைவரும் ஒன்று திரண்டு எமது பிரதேசத்தை வென்றெடுப்போம் என கூறி எனது சிறு உரையை முடிக்கின்றேன். வஸ்ஸலாம்.